அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆடி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆடி பெருக்கு அப்படிங்கறது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வருது. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஆவணி அவிட்டம் வருது. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி கோகுலஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது வருது. ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. நம்ம எந்த காரியத்தை தொடங்கினாலும் எல்லாவற்றிற்கும் முதன்மை கடவுளாய் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டுட்டு தொடங்கு அப்படின்னு நம்மளுடைய பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்திலையும் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரிய பகவான் கடக ராசியில 17ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசியில போய் சஞ்சரிக்க போறாரு. செவ்வாய் கன்னி ராசியில இருக்கிறாரு. புதன் மிதுன ராசியில 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. குரு மிதுன ராசியில தான் இருக்கிறாரு. சனி பகவான் மீனத்துல வக்கரமா சஞ்சரிக்கிறாரு. ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் சஞ்சரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் விசாகம் 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் புதன் குரு சுக்கிரன், வாக்கியஸ்தானத்தில் சூரியன், தோல்ஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் அப்படின்னு கிரகங்களோட நிலை எல்லாமே இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதத்தில். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுது. இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறாரு. அதன் பிறகு கன்னி ராசிக்கு வராரு. அப்போ உங்கள் ராசிநாதன் செவ்வாய் கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறாரு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சஞ்சரிக்கிறார். அப்போ தொழிலில் நல்ல முன்னேற்றம், தொழில் ஸ்தானம் வலிவடைகிறதால தொழிலில் தொட்டது துளங்கும், தொல்லைகள் அகலும், எதிரிகள் விலகுவாங்க, மறைமுக எதிரிகள் குறைவாங்க. இனிமேல் உங்களுக்கு பூமியால் லாபம் கிடைக்க போகுது, சகோதரர்கள் வழியில் லாபம் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் நஷ்டம்னு நஷ்டத்தை சந்திச்சுட்டு வந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி லாபத்தை நோக்கி நடக்கக்கூடிய மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. வெற்றியை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய காலமா இருக்கும். செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ தொழிலில் வெற்றி நடை அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. கணவனாக இருந்தால் மனைவியோட பங்கு அப்படிங்கிறது மிகப்பெரியதாக இருக்கும். மனைவியாக இருந்தால் கணவருடைய பங்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. இனிமேல் குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். திருமணமான இளம் தம்பதிகள் கூட பிரிவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஒருத்தர் புரிஞ்சு கொள்றதுக்கு கொஞ்சம் கால தாமதம் அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம். அஷ்டமத்தில் குரு பகவான் இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. அதனால் கணவன் மனைவிக்குள்ள ஈகோ அப்படிங்கிறது அதிகமாக வரும். ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். யாராவது ஒருத்தர் தூண்டி விடுற மாதிரி பேசினாலே உங்கள் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரலாம், இல்லை கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குடும்ப சண்டைகளை மற்றவர்களை ஈடுபடுத்தாமல் இருங்க. அதே மாதிரி 3ஆம் நபரோட தலையீடு அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே இருக்கவே கூடாது. அது பெற்ற மனைவியோட சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, கணவருடைய சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி. அப்போ இரு வீட்டாரோடைய சொந்த பந்தங்கள் அந்த கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ளே தலையிடாமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பிரிவு அப்படிங்கிறது வராது. 2ஆம் இடத்தை குரு பகவானும் சுக்கிரனும் பார்க்குறாங்க. அப்போ காசு பணம் வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தொழிலில் கிடைக்க போகுது. 2ஆம் இடத்தை குரு பகவானும் சுக்கிரனும் பார்க்குறாங்க. அப்போ காசு பணம் வரவு அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு செலவுகளும் அதிகமாக இருக்கும். அதிர்ஷ்டவசமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிலருக்கு கிடைக்கலாம். சனி 5ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதால காதல் திருமணம் அப்படிங்கிறது இருக்கும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் தடைகள் வரும். அப்படிங்கிறதால
உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடணும். இது ஞாபக மறதி அப்படிங்கிறது வரலாம். அப்ப அதிகாலையில எழுந்து படிக்கிறத மாணவர்கள்லாம் வழக்கமாக்கி கொள்ளுறது ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப எதிரிகளால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. எதிரிகளால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு அந்த அளவு அவர்களால நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு கெடுதல் நினைப்பவர்களால கூட உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. திருமண வாழ்க்கையில கவனமா இருக்கணும். கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ஒரு சில காலகட்டத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். தொலைதூர பயணங்கள் செல்லும் பொழுதுலாம் உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாப்பா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சூரியன் 10ஆம் இடத்துல ஆட்சியா வர்றாரு. அப்ப அரசாங்க வேலைக்கோ இல்ல புதிய வேலை வாய்ப்புக்கோ முயற்சி செய்யறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். மூத்த சகோதரர்களுக்குள்ள நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. இதுவரைக்கும் பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னாலோ இல்ல வேலை விஷயமா பிரிந்தாலோ இனிமேல் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் பங்காளி பகை, அண்ணன் தம்பி பகை, அக்கா தங்கச்சி பகையால பிரிக்க முடியாத இருந்த சொத்துக்கள் கூட இனிமேல் பிரித்து கொள்ளுவீங்க. இனிமேல் சிலருக்கெல்லாம் திடீரென வெளிநாட்டு வாய்ப்பு அப்படிங்கிறது கைகூடி வரும். இல்ல வெளி மாநிலங்கள்லயோ இல்ல வெளி மாவட்டத்திலேயோ சென்று வேலை பார்க்கக்கூடிய சூழல், இடம் பெயரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில நிறைய வெற்றிகள் சேர்றதுக்கு முருகப்பெருமான வழிபட்டுட்டு வாங்க. திருச்செந்தூர் ஒரு முறை சென்று திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கெல்லாம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க. அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயர போகுது. மாணவர்களுக்கெல்லாம் கல்வி பற்றிய கவலை அப்படிங்கிறது குறையும். அதிக மதிப்பெண் எடுக்கிறதுக்கு ஆர்வமா படிப்புல செலுத்துவீங்க, ஆர்வமா இருப்பீங்க. விசாகம் 4ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் நீண்ட நாட்களா இருந்துட்டு வந்த மனக்கசப்பு, மனக்குழப்பம் அப்படிங்கிறது மறைய போகுது. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். குடும்பத்துக்குள்ள சுப நிகழ்ச்சிகள் தாமதம் ஆனாலும் கடைசி நேரத்துல சிறப்பா நடக்கும். நிலம், வீடு, இடம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அனுச நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பணப்புழக்கம் சரியா இருக்கும். இருந்தாலும் சுப நிகழ்ச்சிகளுக்காக அதிகமான செலவு செய்ய வேண்டி இருக்கும். நீங்க பயணம் செய்யும் பொழுது, தூங்கும் பொழுது ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். உங்களுடைய பொருட்கள் எல்லாம் பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்கணும். புதிதா வரக்கூடிய நண்பர்களுக்காகவோ ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கிறத போட வேண்டாம். அப்படி போட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அதிகமாக வரும். உங்களுக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது கவனத்தோடு இருக்கணும். பெரியோர்களுடைய ஆதரவால நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க. பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது தீரும். சிலர்லாம் கடன் வாங்கி உடனே திருப்பி கொடுத்துடுவீங்க. மனதுல தேவையில்லாத, வெளியில சொல்ல முடியாத வேதனை அப்படிங்கிறது, பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் எல்லா கஷ்டமும் நீங்கிறதுக்கு முருகப்பெருமான வழிபட்டுட்டு வாங்க. அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும்.